என் அன்பு குழந்தையே, நான் முருகன் உன்னிடம் பேசத் தொடங்கியவுடன் உன் உள்ளத்தில் ஒரு நிம்மதி பிறந்தது. நான் சொல்வதை 5 நிமிடம் கேளென்று வேண்டினேன். ஆனால் என் சொற்கள் உன் உள்ளத்தில் விதை போல் பதிந்து அது வாழ்நாள் முழுவதும் உன்னை காப்பாற்றும் மரமாக வளரும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் அனைத்தும் வானத்தால் அனுப்பப்பட்ட பயிற்சிகள். அந்த பயிற்சிகளை நீ பயமின்றி ஏற்றுக்கொண்டால் உன் ஆன்மா கற்றுக்கொண்டு வலிமையடையும். கஷ்டத்தை நீ எதிரி என நினைக்க வேண்டாம். அது உன் ஆன்மாவுக்கான ஆசிரியன். நீ எதிர்கொள்ளும் ஒவ்வொரு கல்லும் உன்னை உயரத்திற்கு ஏற்றிக்கொண்டு செல்லும்படியாகவே வானம் அமைத்துள்ளது. நீ சில வேளைகளில் ஏன் என்னை மட்டுமே சோதனை செய்கிறார்கள் என்று கேள்வி கேட்பாய். ஆனால் என் அன்பே, சோதனை உன்னை அழிக்க அல்ல, உன்னிடம் இருக்கும் மறைந்த வலிமையை வெளிக்கொணருவதற்காகவே. உன் உள்ளத்தில் சிங்கத்தின் தைரியம் இருக்கிறது, மலை போல் நிலைத்த நம்பிக்கை இருக்கிறது, கடல் போல் ஆழ்ந்த அன்பு இருக்கிறது. அவற்றை உணர்ந்து வாழ்வதற்காகவே வானம் உனக்கு சோதனைகளை அனுப்புகிறது. நீ சோதனையை சந்திக்கும் போதே உன் உள்ளத்தின் உண்மையான சக்தி வெளிப்படும். என் குழந்தையே, நீ எப்போதும் நினைத்துக்கொள், தனியாக இல்லை. நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் நடக்கிறேன். உன் கண்ணில் நீர் வழிந்தாலும் நான் உன் கண்ணீரை ஷிப்பேன். உன் உள்ளத்தில் பயம் எழுந்தாலும் என் வேலாயுதம் உன்னை சுற்றி ஒளியாக நின்று காப்பாற்றும். நீ சோர்ந்து போனாலும் நான் உன் தோளில் கையை வைத்து உன்னை எழுப்புவேன். அந்த உண்மை உன் மனதில் நிலைத்திருந்தால் எத்தனை சோதனைகள் வந்தாலும் உன் மனம் தளராது. என் அன்பே, உன் வாழ்வில் வெற்றியை தடுக்கிறது உன் சோதனை அல்ல, உன் மனக்குழப்பம். நீ உன்னுடைய உள்ளத்தில் நான் முடியாது என்ற எண்ணத்தை வளர்த்தால் அதுதான் உன் பாதையில் பெரிய கல்லாக நிற்கும். ஆனால் நீ உன்னுடைய உள்ளத்தில் என் முருகன் எனக்காக இருக்கிறார், எனக்கு எதுவும் தடையில்லை என்று நம்பினால் உன் பாதையில் எந்த கல்லும் உன்னை தடுக்காது. என் அருள் உன்னோடு சேர்ந்து விட்டால் உன் பாதையில் உள்ள கல் தானாகவே விலகிவிடும். என் செல்லமே, உன் உள்ளத்தில் உனக்கே தெரியாமல் சில பயங்கள் இருக்கின்றன. அந்த பயங்கள் உன்னை சோர்வடையச் செய்கின்றன. ஆனால் நீ அவற்றை என்னிடம் ஒப்படை. உன் மனத்தில் உன்னை வலிக்க வைக்கும் ஒவ்வொரு எண்ணத்தையும் என் காலடியில் வைத்துவிடு. நான் அதை நாசம் செய்து உன் உள்ளத்தில் அமைதியை ஊற்றி விடுவேன். நீ சுமக்கும் பாரத்தை விடு, அதை நான் சுமப்பேன். நீ செய்ய வேண்டியது ஒரே ஒன்று, என்னை நம்பி உன் உள்ளத்தை திறந்து உன் அன்பை என்னிடம் கொடுப்பது. என் அன்பு குழந்தையே, வானத்தின் ஆணையில்லாமல் ஒரு இலை கூட அசையாது. அதுபோல உன் வாழ்வில் நடப்பது ஒவ்வொன்றும் ஒரு காரணத்தோடு. நீ இன்றைய துக்கத்தை புரியாமல் அழுகிறாய், ஆனால் நாளைய சந்தோஷத்தை உருவாக்குகிறது அது. நீ இன்றைய தடை என்று நினைக்கிறாய், ஆனால் அது நாளைய வாயிலின் சாவி. உன் கண்களுக்கு தெரியாத இடத்தில் வானம் உனக்காக பாதையை தயாரித்து கொண்டிருக்கிறது. நீ பொறுமையோடு நம்பிக்கையோடு இருந்தால் அந்த பாதை விரைவில் உன் முன் திறக்கும். என் செல்லமே, உன் வாழ்வில் நம்பிக்கையே உன் ஆயுதம். உன்னிடம் எதுவும் இல்லை என்று நினைத்தாலும் நம்பிக்கை இருந்தால் நீ வெற்றி பெறுவாய். ஒரு விதை மண்ணில் புதையும் போது அது அழிந்து விட்டது போல தோன்றும். ஆனால் சில நாட்கள் கழித்து அது முளைத்து மரமாகி பழம் தரும். அதுபோல உன் வாழ்வின் சோதனைகள் உன்னை அழித்துவிடும் போல தோன்றினாலும் அவற்றின் உள்ளே உன் வெற்றியின் விதை இருக்கிறது. நீ பொறுமையுடன் காத்திருந்தால் அந்த விதை மலர்ந்து உனக்கு இனிய பலனை தரும். என் அன்பே, நீ ஒரு நாள் தவித்துக் கொண்டிருக்கும் போது உன் மனம் என்னிடம் முருகா என்னை காப்பாற்று என்று அழைத்தது. அந்த ஒரு அழைப்பு கூட உன் வாழ்வின் பாதையை மாற்றியது. உனக்கு தெரியாமல் நான் அப்போது உன்னுடைய அருகே நின்றேன். உன் கண்ணீரை துடைத்தேன், உன் மனதில் அமைதியை ஊட்டினேன். அந்த நாளிலிருந்து நான் உன் அருகே இருந்து உன் பாதையை நடத்தி கொண்டிருக்கிறேன். உனக்கு தெரியாமலே பல தடைகளை விலக்கிவிட்டேன். நீ சந்திக்காமல் போன பல சோதனைகள் உன்னை எட்டாததற்கு காரணம் என் அருளே. என் செல்லமே, உன் வாழ்க்கையின் பயணத்தில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. இரவு இருட்டில் கூட உன் அருகே என் ஒளி இருக்கிறது. பகலில் சூரியனாய், இரவில் நிலவாய் உன் பாதையை நான் ஒளிரச் செய்கிறேன். உன் உள்ளத்தின் மூலை கோணங்களிலும் என் பெயர் ஒலிக்கிறது. நீ உன்னையே மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ என்னை மறந்தாலும் நான் உன்னுடன் இருப்பேன். ஏனெனில் நீ என் அன்பு குழந்தை. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அதை எளிதில் தள்ளி போடாதே. ஒவ்வொரு அனுபவமும் உனக்கு பாடம். அந்த பாடம் உன்னை வலிமையாக்குகிறது. நீ ஒரு தோல்வியை சந்தித்தால் அது உன் வெற்றிக்கு ஒரு படிக்கட்டு. நீ ஒரு துக்கத்தை சந்தித்தால் அது உன் ஆன்மாவுக்கு அமைதியை வளர்க்கும் வழி. நீ ஒரு சோதனையை சந்தித்தால் அது உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் சக்தியை வெளிப்படுத்தும். எனவே உன் வாழ்வின் எந்த பகுதியையும் வீணாக நினைக்காதே. அது அனைத்தும் உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்கான புனித பயணம். என் செல்லமே,
உன் வாழ்வின் பயணத்தில் நீ அடிக்கடி நான் தனியாக இருக்கிறேன் என்று நினைப்பாய். ஆனால் உண்மையில் நீ தனியாக இல்லை. உன் அருகில் நான் இருக்கிறேன். உன் பின்னால் வானத்தின் படைகள் இருக்கின்றன. உன் முன் ஒளியின் பாதை இருக்கிறது. உன் உள்ளத்தில் தெய்வீக சக்தி இருக்கிறது. அந்த உண்மையை உணர்ந்தால் உன் பயம் அனைத்தும் மறைந்துவிடும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு சோதனையையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ எத்தனை முறை விழுந்தாலும் உன்னை எழுப்புவதற்காக என் கை எப்போதும் நீட்டியிருக்கிறது. நீ அந்த கையை பிடித்து எழுந்துவிட்டால் உன் பயணம் தொடரும். ஆனால் நீ என் கையை மறுத்து நான் தனியாக இருக்கிறேன் என்று சொன்னால் நீ தேவையில்லாத துன்பத்திற்குள் விழுந்து விடுவாய். ஆகவே எப்போதும் என் கையை பிடி. நான் உன்னை தாங்கிக் கொண்டு செல்கிறேன். என் செல்லமே, நான் உனக்கு தரும் வாக்குறுதி என்னவென்றால், உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் உன்னை வெல்லாது. எந்த தடையும் உன் பாதையை அடைக்காது. எந்த இருட்டும் உன் ஒளியை மறைக்காது. ஏனெனில் நான் உன் அருகே இருக்கிறேன். உன் வாழ்வு எப்போதும் என் அருளால் ஒளியுடன் நிறைந்து இருக்கும். என் அன்பு குழந்தையே, நான் உன்னிடம் பேசிவிட்டு விலகப் போவதில்லை. உன் உள்ளத்தில் என் வார்த்தைகள் ஒலித்துக் கொண்டே இருக்கும். நீ சோதனையில் சிக்கும்போது அந்த வார்த்தைகள் உன்னை எழுப்பும். நீ துக்கத்தில் அழும்போது அந்த வார்த்தைகள் உனக்கு அமைதியை தரும். நீ வெற்றியை அடைந்த போது அந்த வார்த்தைகள் உனக்கு நன்றி உணர்ச்சியை தரும். அந்த வார்த்தைகள் உன் வாழ்வின் துணைவராக எப்போதும் இருக்கும். என் செல்லமே, மனித வாழ்க்கை ஒரு யாத்திரை. அந்த யாத்திரையில் சந்தோஷமும் சோகமும் வெற்றியும் தோல்வியும் உயர்வும் தாழ்வும் அனைத்தும் இருக்கின்றன. அவற்றை நீ எதிரிகள் என்று எண்ண வேண்டாம். அவை அனைத்தும் உன் ஆன்மாவை மேம்படுத்தும் கருவிகள். நீ ஒரு நாள் அழுகிறாய், மறுநாள் சிரிக்கிறாய். ஒரு நாள் தோற்கிறாய், மறுநாள் வெற்றியடைகிறாய். இந்த மாறுபாடுகள் இல்லையெனில் உன் வாழ்க்கைக்கு சுவையும் இல்லை, பாடமும் இல்லை. அதனால் நீ சந்திக்கும் ஒவ்வொரு நிலையையும் வானம் தந்த பாடமாக ஏற்றுக்கொள். என் அன்பே, நான் உன்னை சோதனைக்குள்ளாக்குவதே உன்னை வலிமையாக்குவதற்காக. நீ எவ்வளவு அழுதாலும் அந்த கண்ணீர் வீணாகாது. உன் ஒவ்வொரு கண்ணீரும் வானத்தில் முத்தாகச் சேகரிக்கப்படுகிறது. அது நாளை உனக்கு மகிழ்ச்சியாக திரும்பி வரும். நீ என் துயரம் எவருக்கும் தெரியவில்லை என்று நினைக்காதே. உன் துயரத்தை நான் ஒவ்வொரு நொடியும் உணர்கிறேன். உன் மூச்சின் சலனத்தையும் நான் கேட்கிறேன். உன் இரவின் மௌன குரல்களையும் நான் கேட்கிறேன். என் குழந்தையே, நீ எந்த தருணத்திலும் என்னை அழைத்தால் நான் உடனே உன்னருகே இருப்பேன். நீ பெயர் சொல்ல தேவையில்லை. உன் உள்ளத்தின் அதிர்வில் நான் உன்னை உணர்கிறேன். உன் அன்பில் நான் இருக்கிறேன். உன் நம்பிக்கையில் நான் இருக்கிறேன். நீ விழுந்தாலும் என் கையை பிடித்தால் உன்னை எழுப்புவேன். நீ தள்ளப்பட்டாலும் என் இறக்கையின் ஒளியால் உன்னை தூக்குவேன். உன் பயணத்தில் நீ தனியாக இல்லை என்பதை என்றும் நினைத்துக்கொள். என் அன்பே, உன் மனதின் சக்தியை நீ உணர வேண்டும். உன் மனமே உனக்கு நண்பனும் எதிரியும் ஆகிறது. மனதில் நம்பிக்கை இருந்தால் நீ மலைகளை நகர்த்த முடியும். மனதில் சந்தேகம் இருந்தால் சிறிய கல்லும் உனக்கு மலை போல் தோன்றும். எனவே உன் உள்ளத்தில் என் முருகன் எனக்காக இருக்கிறார், எனக்கு எதுவும் அச்சமில்லை என்ற நம்பிக்கையை வைத்திரு. அந்த நம்பிக்கையே உனது ஆயுதம். என் செல்லமே, என் வேலாயுதம் என்னவென்று நீ அறிவாயா? அது வெறும் ஆயுதம் அல்ல, அது சத்தியத்தின் சின்னம். பொய்களை நாசம் செய்யும் சக்தி, இருளை தகர்க்கும் ஒளி, அச்சத்தை அழிக்கும் தைரியம். அந்த வேலாயுதம் உன்னருகே இருக்கிறது. நீ அஞ்சும் போது, மனம் தளரும் போது உன் கண்களை மூடி ஓம் சரவணபவா என்று சொல்லு. அந்த மந்திரம் உன்னுள் ஓங்கி ஒலிக்கும் போது என் வேலாயுதத்தின் ஒளி உன்னை சுற்றி உன் அச்சத்தை அழித்துவிடும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் பல தடைகள் இருக்கின்றன என்று நீ நினைக்கிறாய். ஆனால் உண்மையில் அவை தடைகள் அல்ல, அவை வாய்ப்புகள். நீ அவற்றை எப்படி பார்க்கிறாய் என்பதுதான் முக்கியம். ஒரு கல் பாதையில் விழுந்தால் சிலர் அதை தடையாக நினைத்து நின்று விடுவார்கள். சிலர் அதை ஒரு படிக்கட்டாக கொண்டு மேலே ஏறுவார்கள். உன் பார்வைதான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. ஆகவே ஒவ்வொரு சோதனையையும் வாய்ப்பாக பார். அந்த சோதனைகள் உன்னை உயரத்திற்கு ஏற்றிச் செல்கின்றன. என் செல்லமே, நீ எப்போதும் தனியாக இல்லை. உன் அருகில் நான் மட்டுமல்ல, வானத்தின் படைகளும் இருக்கின்றன. தேவதைகளின் குரல்கள் உன்னுடன் சேர்ந்து பாடுகின்றன. உன் பாதையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் அவர்கள் காப்பாற்றுகின்றனர். நீ விழுந்து விடாமல், உன் உள்ளம் நொறுங்கி விடாமல் அவர்களும் உன்னை தாங்குகின்றனர். இந்த உண்மையை நீ அறிந்தால் உன் வாழ்வில் எப்போதும் அமைதி இருக்கும். என் அன்பே, உன் வாழ்க்கையில் நீ அடைந்த ஒவ்வொரு சிறிய வெற்றியும் என் அருளின் சாட்சி. நீ அடைந்த ஒவ்வொரு தோல்வியும் என் திட்டத்தின் ஒரு பகுதி. ஏனெனில் தோல்விதான் உன்னை வெற்றிக்கு தயாரிக்கிறது. தோல்வி இல்லாமல் வெற்றியின் மதிப்பை உணர முடியாது. எனவே உன் தோல்விகளை வெறுக்காதே. அவை உன்னை வலிமையாக்கும் பாடங்களாக இருக்கின்றன. என் குழந்தையே, உன் மனம் பலமுறை உன்னை ஏமாற்றும்.
அது உன்னிடம் நீ முடியாது, நீ பலவீனன், நீ தனியாக இருக்கிறாய் என்று சொல்லும். ஆனால் அது பொய்யான குரல். உண்மையான குரல் உன் உள்ளத்தில் ஒலிக்கும். அது என் குரல். நீ வலிமையானவன், நான் உன்னுடன் இருக்கிறேன், உன் பாதை ஒளியுடன் நிறைந்துள்ளது என்று சொல்வது என் குரல். அந்த குரலை கேள். அந்த குரல்தான் உனக்கு உண்மையான வழிகாட்டி. என் அன்பு குழந்தையே, நீ எப்போதும் என் பெயரை உன் நாக்கில் வைத்திரு. ஓம் முருகா, ஓம் சரவணபவா என்று சொன்னால் உன் உள்ளம் ஒளியால் நிரம்பும். அந்த ஒளி உன்னை சோதனைகளில் தாங்கும். அந்த ஒளி உன்னை இருளில் வழிநடத்தும். அந்த ஒளி உன் வாழ்வை வெற்றியுடன் நிறைவேற்றும். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் இன்னும் பல அதிசயங்கள் காத்திருக்கின்றன. உனக்கு தெரியாமல் வானம் உனக்காக கதவுகளை திறந்து கொண்டிருக்கிறது. நீ சிறிது காலம் பொறுமையுடன் காத்திருந்தால் அந்த கதவுகள் உன் முன் திறந்துவிடும். அப்போது உன் கண்ணீரின் அர்த்தம் புரியும். உன் துக்கத்தின் காரணம் தெரிய வரும். உன் வாழ்வின் திட்டம் வானம் எவ்வாறு அமைத்தது என்று நீ உணருவாய். என் அன்பு குழந்தையே, நான் உன்னிடம் சொல்லும் கடைசி உண்மை இதுவே. உன் வாழ்வில் எதுவாக நடந்தாலும் அதை அன்போடு ஏற்றுக்கொள். அது உன் ஆன்மாவுக்கு தேவையான பாடமாக இருக்கிறது. நீ எளிமையுடன் நம்பிக்கையுடன் வாழ்ந்தால் என் அருளும் பிள்ளையாரின் அருளும் உன்னுடன் இருந்து உன் வாழ்வை எப்போதும் ஒளியுடன் நிரப்பும். என் செல்லமே, மனித வாழ்க்கை எப்போதும் நேரான பாதையாக இருக்காது. வளைவுகளும் ஏற்றத்தாழ்வுகளும் சோதனைகளும் நிறைந்து காணப்படும். ஆனால் அந்த வளைவுகள் உன்னை தவறான வழியில் செலுத்துவதற்காக அல்ல, உனக்குள் மறைந்திருக்கும் வலிமையையும் அறிவையும் வெளிக்கொணர்வதற்காகவே. நீ ஒரு மலைச்சிகரத்தை அடையும் போது அந்த உயரத்தை உணர்வதற்கு அடியில் இருக்கும் பள்ளங்களை கடக்க வேண்டியதுதான். அதுபோல உன் ஆன்மா உயர்ந்த நிலையை அடைவதற்கு தாழ்வு நிலையையும் நீ கடக்க வேண்டும். என் அன்பே, நீ உன் வாழ்க்கையில் சந்திக்கும் ஒவ்வொரு தடையையும் நான் அறிந்திருக்கிறேன். உனக்கு தெரியாமல் நான் உன்னருகே வந்து அந்த தடையை அகற்றிவிட்டதுண்டு. சில தடைகளை நீ அனுபவிக்க வேண்டியதாக இருந்ததால் அதை நான் அகற்றவில்லை. ஏனெனில் அந்த அனுபவம்தான் உன்னை வலிமையாக்கும். சோதனை இல்லாமல் ஆன்மா வளராது. கண்ணீர் இல்லாமல் உள்ளம் கருணை அடையாது. வலி இல்லாமல் அன்பின் மதிப்பு தெரியாது. அதனால்தான் சில வேளைகளில் நான் உன்னை சோதனையில் விடுகிறேன். ஆனால் நினைத்துக்கொள், நான் எப்போதும் உன்னுடன் இருக்கிறேன். என் குழந்தையே, உன் உள்ளத்தில் இருக்கும் மிகப்பெரிய சக்தி நம்பிக்கை. நீ எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் நம்பிக்கை இருந்தால் நீ வலிமையானவனாக மாறுவாய். விதை ஒன்று மண்ணில் புதையும் போது அது அழிந்தது போல தோன்றும். ஆனால் சில நாட்களில் அது முளைத்து மரமாகி பழம் தரும். அதுபோல் உன் துக்கங்கள் உன்னை அழிக்க அல்ல, உன் வாழ்வின் இனிய நாள்களை உருவாக்குவதற்காகவே. நீ பொறுமையுடன் காத்திருந்தால் அந்த விதை இனிய கனிகளைத் தரும். என் செல்லமே, என் வேலாயுதம் உன்னருகே எப்போதும் இருக்கிறது. அது உனக்கு காப்பும் தைரியமும். நீ சோர்வடைந்த போதும் பயந்த போதும் என் பெயரை அழைத்தாலே என் வேல் உன் அருகே வந்து உன்னை சுற்றி ஒளியாய் நிற்கும். அந்த ஒளியால் இருள் விலகும். உன் உள்ளத்தில் அமைதி பெருகும். நீ ஓம் சரவணபவா என்று உச்சரித்தால் என் அருள் உன் உடல் முழுவதும் பாய்ந்து உன் ஆன்மாவை வலிமையாக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் நீ தனியாக இல்லை. உன் அருகே நான் இருக்கிறேன். உன் பின்னால் வானத்தின் படைகள் இருக்கின்றன. உன் பாதையில் ஒளி எப்போதும் விரிந்துள்ளது. நீ அதை உணர்ந்தால் உன் உள்ளத்தில் பயம் எப்போதும் இருக்காது. என் செல்லமே, உன் மனம் பலமுறை உன்னை ஏமாற்றும். அது உனக்குள் சந்தேகத்தை விதைக்கும். ஆனால் நீ அந்த சந்தேகத்தை கேட்க வேண்டாம். என் குரலை கேள். என் குரல் எப்போதும் உன் உள்ளத்தில் ஒலிக்கிறது. நீ வலிமையானவன், நீ தனியாக இல்லை, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொல்வதே என் குரல். அந்த குரலை நம்பினால் நீ எப்போதும் வெற்றி பெறுவாய். என் அன்பே, நீ எப்போதும் நினைத்துக்கொள், உன் வாழ்க்கையில் தோல்வி என்பதே இல்லை. தோல்வி என்பது வெற்றிக்கான படிக்கட்டு மட்டுமே. நீ ஒரு நாள் விழுந்தாலும் அதனால் நீ அழியவில்லை. விழுந்த இடத்திலிருந்து எழுந்து மீண்டும் நடந்து சென்றால் அது உன்னை உயரத்திற்கு கொண்டு செல்வது. நான் உன்னருகே இருந்து உன்னை தூக்கி நிறுத்துவேன். உன் பாதையில் எந்த கல்லும் உன்னை நிலைத்திருக்க வைக்காது. என் அருள் உன்னை முன்னேற்றிவிடும். என் குழந்தையே, உன் வாழ்க்கையின் துக்கங்களும் மகிழ்ச்சிகளும் அனைத்தும் வானத்தின் திட்டத்தின் ஓர் அங்கமே. நீ இன்று புரியாததை நாளை புரிவாய். உன் கண்ணீர் எதற்காக என்றே நீ இன்று அறியாமல் இருக்கலாம். ஆனால் நாளை அந்த கண்ணீரால் பிறந்த மகிழ்ச்சியை பார்க்கும்போது வானம் எவ்வாறு உன்னை நடத்தி வந்தது என்று நீ ஆச்சரியப்படுவாய். என் செல்லமே, உன் மனத்தில் சில நேரங்களில் ஏன் என் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்கிறது என்ற கேள்வி எழும். அதற்கான பதில் இதுதான். வானம் உன்னை பெரிதாக ஆசீர்வதிக்க தயாராகிறது.
பெரிய ஆசீர்வாதத்திற்கு முன் பெரிய சோதனை வரும். ஏனெனில் அந்த ஆசீர்வாதத்தை சுமக்க உன் ஆன்மா வலிமையடைய வேண்டும். அதற்காகவே வானம் உன்னை சோதனைக்குள்ளாக்குகிறது. நீ அந்த சோதனையை தாங்கினால் உனக்காக காத்திருக்கும் ஆசீர்வாதம் உன் வாழ்வை முழுவதும் மாற்றும். என் அன்பு குழந்தையே, நீ எப்போதும் என் பெயரை உன் நாவிலே வைத்திரு. காலை எழுந்தவுடன் ஓம் முருகா என்று சொல். இரவு உறங்குவதற்கு முன் ஓம் சரவணபவா என்று சொல். அந்த மந்திரங்கள் உன் வாழ்வின் கதவுகளை ஒளியால் நிரப்பும். உன் பாதையில் இருள் எதுவும் நிலைத்திருக்காது. என் செல்லமே, நீ நம்பிக்கையுடன் இருந்தால் உன் ஆசைகள் அனைத்தும் நனவாகும். உன் வாழ்க்கையில் வானம் பெரிய திருப்பங்களை தருகிறது. நீ சிறிது காலம் பொறுமையுடன் காத்திருந்தால் அந்த திருப்பங்கள் உனக்கு தெரிய வரும். அப்போது நீ வியந்து, என் முருகன் உண்மையிலேயே என்னுடன் இருந்தார் என்று சொல்வாய். என் செல்லமே, மனிதனின் வாழ்வு ஒரு ஆற்றைப் போல பாய்ந்து செல்கிறது. சில இடங்களில் அது அமைதியாக ஓடுகிறது, சில இடங்களில் அது வேகமாக பாய்கிறது, சில இடங்களில் அது கற்களால் தடுக்கப்படுகிறது. ஆனாலும் அந்த ஆறு தன் கடலை அடைந்தே தீர்கிறது. அதுபோல உன் வாழ்வும் பல சோதனைகளால், தடைகளால் நிறைந்தாலும் உன் ஆன்மா வானத்தின் அருளை அடைந்தே தீரும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று, அந்த ஓட்டத்தை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொண்டு பயணிப்பதே. என் அன்பே, நீ எப்போதும் நினைத்துக்கொள், உன் உள்ளத்தில் இருள் நிலைத்திருக்க முடியாது. ஏனெனில் உன்னுள் என்னுடைய ஒளி இருக்கிறது. அந்த ஒளிதான் உனக்கு வழிகாட்டும். நீ அந்த ஒளியை உணர்ந்து வாழ்ந்தால் உன் பாதை எப்போதும் தெளிவாக இருக்கும். இருள் உன்னை சுற்றினாலும் அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். நீ தனிமையில் இருந்தாலும் அந்த ஒளி உன் நண்பனாக இருக்கும். என் குழந்தையே, உன் மனத்தில் தோன்றும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும் வானத்தின் பரிசு. அந்த நல்ல எண்ணங்களை நீ சிறுமையாக்காமல் வளர்த்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அந்த எண்ணங்களே நாளை உன் வாழ்வை மாற்றும் செயல்களாக மாறுகின்றன. உன் உள்ளத்தில் நான் செய்ய முடியும், நான் வெற்றி பெறுவேன் என்ற எண்ணத்தை வளர்த்து கொண்டால் வானம் உனக்கு தேவையான எல்லா வாய்ப்புகளையும் தரும். ஆனால் நான் முடியாது, நான் பலவீனன் என்ற எண்ணத்தை வளர்த்தால் அது உன்னை அடிமைப்படுத்தும். எனவே எப்போதும் உன் மனதில் ஒளியையும் நம்பிக்கையையும் வளர்த்துக்கொள். என் செல்லமே, நான் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு தருணத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ சந்திக்கும் சோதனைகள் அனைத்தும் என் பார்வைக்கு வெளியில் இல்லை. நீ அழும் போதும் உன் கண்ணீரின் ஒலி என் இதயத்தை தொடுகிறது. நீ சிரிக்கும் போதும் அந்த சிரிப்பு என் ஆனந்தமாகிறது. நீ விழும்போதும் நான் உன்னை எழுப்புகிறேன். நீ உயர்வு அடையும் போதும் நான் உன்னுடன் கொண்டாடுகிறேன். இவ்வளவு நெருக்கமாக நான் உன்னுடன் இருக்கிறேன் என்பதை மறந்துவிடாதே. என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டிருக்கலாம். நீ அவற்றை பார்த்து துயரப்படுகிறாய். ஆனால் உனக்கு தெரியாமல் வானம் புதிய கதவுகளை திறந்து கொண்டிருக்கிறது. அந்த கதவுகள் உன் வாழ்க்கையின் உயர்வுகளுக்கான வாயில்கள். நீ பொறுமையுடன் காத்திருந்தால் அந்த கதவுகள் விரைவில் உன் முன் திறக்கும். அப்போது நீ வியந்து, என் முருகன் என் வாழ்வை எவ்வளவு அற்புதமாக நடத்தினார் என்று சொல்லுவாய். என் அன்பே, உன் மனதில் அடிக்கடி எழும் அச்சங்களை நான் அறிவேன். நான் தோல்வி அடையக்கூடும், நான் தனியாக இருக்கிறேன் என்ற எண்ணங்கள் உன்னை துன்புறுத்துகின்றன. ஆனால் நினைத்துக்கொள், நீ தனியாக இல்லை. உன் அருகே நான் இருக்கிறேன். உன் பின்னால் வானத்தின் படைகள் இருக்கின்றன. உன் பாதையில் ஒளி விரிந்திருக்கிறது. இந்த உண்மையை உணர்ந்தால் உன் அச்சம் அனைத்தும் மறைந்துவிடும். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் சோதனை வந்தாலும் அதை அன்போடு ஏற்றுக்கொள். ஏனெனில் அந்த சோதனை உன் ஆன்மாவை வளர்க்கிறது. நீ ஒரு விதையை மண்ணில் புதைத்தால் அது இருளில் அழிந்து போவதாக தோன்றும். ஆனால் அந்த இருளே அதை முளைக்க வைக்கும். அதுபோல உன் வாழ்க்கையின் இருள்கள் உன்னை அழிக்க அல்ல, உன் ஆன்மாவை வளர்க்கத்தான். நீ பொறுமையுடன் இருந்தால் அந்த இருள் ஒளியாக மாறி உன் வாழ்க்கையில் இனிய பலன்களை தரும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வின் நோக்கம் வெறும் அன்றாட வாழ்வு அல்ல. உன் ஆன்மா வானத்தின் திட்டத்தில் ஒரு முக்கிய பங்கை கொண்டுள்ளது. நீ எவ்வளவு சிறியவனாக நினைத்தாலும் உன் உள்ளத்தில் வானத்தின் ஒளி இருக்கிறது. அந்த ஒளி உன்னை உலகத்திற்கு சாட்சியாக்கும். உன் வாழ்க்கையின் மூலம் பிறர் தெய்வீகத்தை உணருவார்கள். எனவே உன் வாழ்வை சிறியதாக நினைக்காதே. உன் வாழ்க்கை வானத்தின் கரங்களில் எழுதப்பட்ட ஓர் புனித பாடல். என் அன்பே, நீ எப்போதும் எனது பெயரை உன் நாவிலே வைத்திரு. ஓம் முருகா, ஓம் சரவணபவா என்று உச்சரித்தால் உன் உள்ளத்தில் ஒளி பெருகும். அந்த ஒளி உன்னை இருளிலிருந்து காப்பாற்றும். அந்த ஒளி உன்னை வலிமையாக்கும். அந்த ஒளி உன் வாழ்க்கையை வெற்றியுடன் நிறைவேற்றும். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் எந்த தருணமும் வீணாகாது. நீ சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும், நீ சிந்திக்கும் ஒவ்வொரு நல்ல எண்ணமும், நீ சொல்வது ஒவ்வொரு நம்பிக்கை வார்த்தையும் வானத்தில் பதிவு செய்யப்படுகிறது. அது உன் வாழ்வில் இனிய நாள்களை உருவாக்குகிறது. எனவே
எப்போதும் அன்போடும் நம்பிக்கையோடும் வாழ்ந்து கொள். என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு தரும் வாக்குறுதி இதுதான். உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் உன்னை வெல்லாது, எந்த தடையும் உன் பாதையை மூடாது, எந்த இருட்டும் உன் ஒளியை மறைக்காது. ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன். என் அருள் உன் வாழ்வை எப்போதும் ஒளியுடனும் அமைதியுடனும் நிரப்பும். என் செல்லமே, உன் வாழ்வில் சில சமயம் நீ சோர்ந்து போவாய். சில சமயம் நான் ஏன் பிறந்தேன், என் வாழ்க்கைக்கு என்ன அர்த்தம் என்ற கேள்வி எழும். அந்த கேள்வி வந்த தருணமே உன் ஆன்மா வானத்தின் குரலை கேட்க தயாராகியுள்ளது என்பதற்கு சாட்சி. ஏனெனில் அந்த கேள்வி சாதாரண எண்ணமல்ல, அது உன்னுள் மறைந்திருக்கும் தெய்வீக அழைப்பே. அப்பொழுதே நீ உன் உள்ளத்தின் குரலை கேள். அந்த குரல் நானே. அந்த குரல் உனக்கு சொல்லுவது, உன் வாழ்க்கை வீணல்ல, நீ பிறந்ததே வானத்தின் திட்டத்திற்காக. என் அன்பே, உன் வாழ்க்கை ஒரு பெரிய சங்கீதம். அந்த சங்கீதத்தில் சந்தோஷத்தின் இசையும், சோகத்தின் இசையும், சோதனையின் இசையும், வெற்றியின் இசையும் கலந்திருக்கின்றன. ஒவ்வொரு இசையும் தனித்தனியாக கேட்கும்போது வேதனையாக தோன்றலாம். ஆனால் அனைத்தையும் ஒன்றாக கேட்டால் அது புனிதமான சங்கீதமாகிறது. அதுபோல உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும் தனித்து பார்க்கும்போது கடினமாக தோன்றினாலும் அனைத்தையும் ஒன்றாக கொண்டால் அது உன் ஆன்மாவுக்கான புனித பாடமாகிறது. என் செல்லமே, உன் வாழ்வில் சில சமயம் கதவுகள் மூடப்பட்டுவிடும். நீ அவற்றை பார்த்து துயரப்படுவாய். ஆனால் உனக்கு தெரியாமல் வானம் உனக்காக வேறு கதவுகளை திறந்து கொண்டிருக்கிறது. அந்த கதவுகள் உன் கனவுகளை கடந்த ஆசீர்வாதங்களை தரும். ஆகவே மூடப்பட்ட கதவுகளுக்காக அழ வேண்டாம். வானம் உனக்காக திறக்கப் போகும் கதவுகளை நோக்கிப்பார். என் குழந்தையே, உன் உள்ளத்தில் சில நேரங்களில் நான் முடியாது என்ற எண்ணம் வரும். அந்த எண்ணம் உன் ஆன்மாவை தடுக்கிறது. ஆனால் நினைத்துக்கொள், உன் அருகே நான் இருக்கிறேன். உன் பின்னால் வானத்தின் படைகள் இருக்கின்றன. உன் உள்ளத்தில் தெய்வீக ஒளி இருக்கிறது. ஆகவே நான் முடியாது என்பது பொய். உண்மையான குரல் என்னவென்றால், என் முருகன் எனக்காக இருக்கிறார், எனக்கு எதுவும் தடையில்லை. அந்த குரலை நம்பினால் நீ எந்த உயரத்தையும் அடைய முடியும். என் அன்பு குழந்தையே, நான் உனக்கு கொடுத்த வேலாயுதம் உன் வாழ்க்கையின் சின்னம். அது உனக்கு தைரியத்தின் சின்னம், சத்தியத்தின் சின்னம், ஒளியின் சின்னம். நீ அந்த வேலாயுதத்தை நினைத்தாலே உன் உள்ளத்தில் பயம் மறைந்து தைரியம் பெருகும். உன் மனதில் குழப்பம் வந்தாலும் ஓம் சரவணபவா என்று சொன்னால் என் அருள் உன் உள்ளத்தை நிரப்பும். அந்த மந்திரம் உன் ஆன்மாவின் சக்தியை எழுப்பும். என் செல்லமே, உன் வாழ்க்கையில் தோல்வி எனப்படும் வார்த்தையே இல்லை. ஒவ்வொரு தோல்வியும் உன்னை வெற்றிக்கு தயாரிக்கிறது. ஒரு விதை மண்ணில் புதைக்கப்பட்டால் அது அழிந்து விட்டது போல தோன்றும். ஆனால் அந்த அழிவே அதற்கு புதிய உயிரை தருகிறது. அது முளைத்து மரமாகிறது. அதுபோல உன் தோல்விகள் உன்னை அழிக்க அல்ல, உன் வெற்றியின் அடிப்படை அமைக்கத்தான். நீ அதை உணர்ந்தால் உன் தோல்விகளையும் நன்றி உணர்ச்சியோடு ஏற்றுக்கொள்வாய். என் அன்பே, உன் வாழ்க்கையின் பயணம் தனிப்பட்டதல்ல. உன் அனுபவங்கள் பிறருக்கும் ஒளியாகும். நீ சோதனைகளை வென்று எழும்போது உன் அருகிலிருக்கும் பலருக்கும் நம்பிக்கை பெருகும். உன் கண்ணீரின் வழியே பிறர் கருணையை உணருவார்கள். உன் வெற்றியின் வழியே பிறர் தைரியம் பெறுவார்கள். அதனால்தான் நான் உன்னை வானத்தின் சாட்சியாக வைத்திருக்கிறேன். உன் வாழ்க்கை பிறருக்கான புனித கற்றல். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் ஒருபோதும் நீ தனியாக இல்லை. இரவு இருட்டில் கூட என் ஒளி உன்னை சுற்றி இருக்கிறது. உன் உள்ளத்தின் ஆழத்திலும் என் பெயர் ஒலிக்கிறது. நீ என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். நீ என்னை அழைக்காவிட்டாலும் உன் அருகே நான் இருக்கிறேன். ஏனெனில் நீ என் அன்பு குழந்தை. உன் மீது என் அன்பு முடிவற்றது. என் செல்லமே, உன் வாழ்வில் வரும் சோதனைகள் அனைத்தும் உன் நன்மைக்காகவே. அதை நீ இப்போது புரியாமல் துயரப்படலாம். ஆனால் நாளை அந்த சோதனைகள் உன் வாழ்வை எப்படி அழகாக்கின என்பதை நீ காண்பாய். அப்பொழுது நீ வியந்து, என் முருகன் என்னை எவ்வளவு அற்புதமாக நடத்தினார் என்று சொல்லுவாய். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் எதுவாக நடந்தாலும் அதை அன்போடு ஏற்றுக்கொள். அது உன் ஆன்மாவுக்கான பாடமாகும். நீ சிரித்தாலும், அழுதாலும், வென்றாலும், தோற்றாலும் அனைத்தும் வானத்தின் திட்டத்தின் ஓர் அங்கமே. அந்த திட்டம் எப்போதும் உன் நன்மைக்காகவே. ஆகவே உன் மனதில் எப்போதும் நம்பிக்கையையும் அமைதியையும் வைத்துக்கொள். என் செல்லமே, நீ எப்போதும் என் பெயரை உன் நாவில் வைத்திரு. ஓம் முருகா என்று சொன்னாலே உன் உள்ளத்தில் ஒளி பெருகும். ஓம் சரவணபவா என்று சொன்னாலே உன் ஆன்மா வலிமையடையும். அந்த மந்திரங்கள் உன் வாழ்வின் கதவுகளை திறக்கும். உன் பாதையில் எந்த இருளும் நிலைத்திருக்காது. என் செல்லமே, நீ வாழ்க்கையை ஒரு பெரிய கடல் என்று நினைத்துப்பார். அந்த கடலில் சில நேரங்களில் அமைதியான அலைகள் உன் படகை மெதுவாக தூக்கிச் செல்கின்றன. சில நேரங்களில் புயலால் உன் படகு அசைந்து போகிறது.
ஆனாலும் அந்த கடலில் ஒளியாய் நான் இருக்கிறேன். உன் படகை மூழ்க விடாமல், உன் பாதையை தடுமாற விடாமல், உன் திசையை வழிநடத்திக் கொண்டே இருக்கிறேன். நீ என்னை நம்பினால் எந்த புயலும் உன்னை குலைக்க முடியாது. என் அன்பே, உன் வாழ்க்கையில் சில நேரங்களில் நீ ஒளியை காண முடியாமல் இருக்கலாம். இருள் உன்னை மூடிவிட்டது போலத் தோன்றும். அப்பொழுது உன் மனம் நான் தனியாக இருக்கிறேன் என்று சொல்லும். ஆனால் அந்த தருணத்தில்தான் என் ஒளி உன்னுள் அதிகமாக இருக்கிறது. இருளை உணராமல் இருந்தால் ஒளியின் அருமையை நீ உணர முடியாது. ஆகவே இருள் வந்தால் பயப்படாதே. அந்த இருள் உன் உள்ளத்தில் இருக்கும் ஒளியை வெளிக்கொணரும் ஒரு வாய்ப்பு. என் குழந்தையே, உன் ஆன்மாவின் பயணம் ஒரு பள்ளத்தாக்கிலிருந்து மலைச்சிகரத்துக்கு செல்வது போல. அந்த பாதை எளிதாக இருக்காது. கற்களும் முட்களும் தடைகளும் இருக்கும். ஆனால் உன் ஒவ்வொரு அடியிலும் நான் உன்னுடன் இருக்கிறேன். நீ விழுந்தாலும் என் கையை பிடித்து எழுந்து மீண்டும் நடந்து செல். அந்த பாதையின் இறுதியில் உனக்காக வானம் வைத்திருக்கும் வெற்றியின் சிகரம் காத்திருக்கிறது. என் செல்லமே, உன் மனதில் அடிக்கடி நான் போதுமானவன் அல்ல என்ற எண்ணம் எழுகிறது. ஆனால் அது உன் உண்மையான குரல் அல்ல. அது உன்னை ஏமாற்றும் பொய்க்குரல். உண்மையான குரல் என் குரல். நான் உனக்குச் சொல்லுவது, நீ போதுமானவனாக இருக்கிறாய். நீ வலிமையானவன். உன்னுள் தெய்வீக ஒளி இருக்கிறது. அந்த குரலை கேள். அந்த குரலே உன் வாழ்வின் உண்மையான திசை. என் அன்பே, உன் தோல்விகளை வெறுக்காதே. அவை உனக்கு வெற்றியின் அடிப்படை. தோல்வி இல்லாமல் வெற்றியின் மதிப்பு தெரியாது. கண்ணீர் இல்லாமல் மகிழ்ச்சியின் இனிமை தெரியாது. வலி இல்லாமல் அன்பின் சக்தி புரியாது. எனவே நீ சந்திக்கும் ஒவ்வொரு சோதனையும் உன் ஆன்மாவின் வளர்ச்சிக்கான பாடமாகும். அதை குற்றமல்ல, ஆசீர்வாதமாகப் பார். என் குழந்தையே, நீ எப்போதும் என் பெயரை உன் நாவிலே வைத்திரு. ஓம் முருகா, ஓம் சரவணபவா என்று உச்சரித்தால் உன் உள்ளத்தில் சக்தி பெருகும். உன் சுவாசத்துக்குள் என் ஒளி பாய்ந்து உன்னை நிரப்பும். அந்த மந்திரங்கள் உன்னை தீய எண்ணங்களிலிருந்து காப்பாற்றும். உன் மனத்தில் அமைதியையும் உன் உடலில் வலிமையையும் உன் ஆன்மாவில் ஒளியையும் தரும். என் செல்லமே, உன் வாழ்க்கையின் பாதையை வானமே திட்டமிட்டுள்ளது. அதில் தவறான திருப்பம் எதுவும் இல்லை. நீ இன்று புரியாமல் தவிக்கும் சில விஷயங்கள் நாளை உன் ஆசீர்வாதமாக மாறும். நீ ஏன் இந்த கதவு மூடப்பட்டது என்று கேட்கிறாய். ஆனால் நாளை அது உனக்கு தெரிய வரும். அந்த கதவு மூடப்பட்டதால் தான் பெரிய கதவு திறக்கப்பட்டது. அந்த நேரத்தில் நீ என் அருளின் ஆழத்தை உணர்வாய். என் அன்பு குழந்தையே, உன் மனம் பலமுறை உன்னை தளரச் செய்கிறது. அது உன்னிடம் நீ தனியாக இருக்கிறாய் என்று சொல்கிறது. ஆனால் உண்மையில் நீ ஒருபோதும் தனியாக இல்லை. உன் அருகே நான் இருக்கிறேன். உன் பின்னால் வானத்தின் படைகள் இருக்கின்றன. உன் பாதையில் ஒளி விரிந்துள்ளது. இந்த உண்மையை நினைவில் வைத்துக் கொண்டால் உன் மனம் எப்போதும் வலிமையடையும். என் செல்லமே, உன் வாழ்க்கையின் நோக்கம் உன்னை மட்டும் காப்பாற்றுவதற்கல்ல. உன் வாழ்க்கையின் மூலம் பிறரும் ஒளியை உணர வேண்டும். உன் கண்ணீரின் வழியே பிறர் கருணையை உணர வேண்டும். உன் வெற்றியின் வழியே பிறர் தைரியம் பெற வேண்டும். அதற்காகவே வானம் உன்னை தேர்ந்தெடுத்துள்ளது. நீ உன் வாழ்வை புனிதமாக நடத்தினால் உன் அருகிலிருக்கும் பலரின் வாழ்வும் மாற்றப்படும். என் அன்பே, உன் வாழ்க்கையில் எதுவாக நடந்தாலும் அதை அன்போடு ஏற்றுக்கொள். அது உன் ஆன்மாவுக்கான பாடம். நீ சிரித்தாலும் அழுதாலும் வென்றாலும் தோற்றாலும் அனைத்தும் வானத்தின் திட்டத்தின் ஒரு பகுதி. அந்த திட்டம் எப்போதும் உன் நன்மைக்காகவே. ஆகவே நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து கொள். என் குழந்தையே, நான் உனக்கு தரும் வாக்குறுதி இதுதான். உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் உன்னை வெல்லாது. எந்த தடையும் உன் பாதையை மூடாது. எந்த இருட்டும் உன் ஒளியை மறைக்காது. ஏனெனில் நான் உன்னுடன் இருக்கிறேன். என் அருள் உன் வாழ்வை எப்போதும் ஒளியுடனும் அமைதியுடனும் நிரப்பும்.